வணக்கம். திறமைந்தே புலமைப்பரிசில் பரீட்சையை வெற்றி கொள்வதற்காக மாணவர்களுக்கு கற்பித்தலை நடத்துகின்ற போதிலும் அந்த மாணவர்களை தங்களுடைய பொக்கிஷங்களாக பெரும் செல்வமாக கருதுகிற பெற்றோர்களுடன் அவர்களுக்கு சில ஆலோசனை வழங்கி நல்ல பெறுபேறு பெற வழிகாட்ட இந்த காணொளியை பயன்படுத்துகின்றேன். அன்பு பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் நிச்சயமாக உங்களுடைய பெரும் செல்வம். ஏனென்றால் மற்ற எல்லா செல்வங்களையும் விட நீங்கள் உங்களுடைய பிள்ளையைத்தான் கூட விரும்புவீர்கள் என்பது எனக்கும் அனுபவத்தில் தெரியும். அப்போ நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை பரீட்சையில் வெற்றியடைய வைக்க வேண்டும் என்று நீங்கள் பல வகையிலும் முயற்சி செய்கிறீர்கள், பாராட்டத்தக்கது. ஆனால் ஒரு சில தவறுகளும் இருக்கின்றது என்பதை நான் உங்களுக்கு சுட்டி காட்டி அந்த தவறுகளை நீங்கள் தவிர்த்து கொண்டு நீங்களும் இதில் ஒரு பங்காளியாக மாற வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். என்ன வகையில் என்றால், இப்போ ஒரு குழந்தைக்கு தாய்ப்பாலா பசுப்பாலா சிறந்தது என்றால் தாய்ப்பால் தான் சிறந்தது. தாய்ப்பால் கிடைக்காத பட்சத்தில் தான் பசுப்பால். அதே போல் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவூட்டுவதற்கு யார் தகுதியானவர் என்றால் நீங்களா அல்லது ஆசிரியர்களா அல்லது மற்றவர்களா என்று பார்க்கின்ற போது நீங்கள் தான் என்பது உங்களுக்கே புரியும். அப்போ நீங்கள் உங்களே அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய மாதிரி மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்போ நீங்கள் கேட்கலாம், உடனே நாங்கள் இல்லை டீச்சர்ஸா என்று சொல்லி, இல்லை நீங்கள் டீச்சர்ஸ் இல்லை, ஆனால் இது அம்மா அப்பா. அப்போ நீங்கள் அந்த பிள்ளைகளால் புரிந்து கொள்ளக்கூடிய விடயத்தை நீங்களே புரிந்து கொள்ளலாம் தானே. நீங்கள் புரிந்து கொண்டு அந்த பிள்ளைக்கு ஊட்டுகின்ற போது பிள்ளைக்கு அது ஸ்திரமாக தெளிவாக புரிந்து கொள்ளும் என்றதை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். கொஞ்சம் விஷனமாக இருக்கும் சில வேளை. ஏனென்று சொன்னால் நாங்கள் எல்லாரும் ஓரளவு சோம்பேறிகள் தான். எங்களுக்கு இல்லாமையே ஒரு விஷயத்தில் விடாமுயற்சியை உற்சாகமாக எங்களால் செய்ய முடியாது. அதாலே நாங்கள் அடிக்கடி தோல்விகளை நிறைய சந்திக்கிறோம். தோல்வியை சந்தித்தாலும் தோல்வியை நாங்கள் வெற்றிப்படியாக ஏற்பதில்லை. அதை தோல்வியாகவே ஏற்றுக்கொண்டு அதோடைய தோல்விக்கு மேலே தோல்வியை சந்தித்து கொண்டு அது ஏதோ எங்களில் பிழை இல்லை, எங்களோட விதிதான் என்று சொல்லி தேவையில்லாமல் பாரம் போட்டுட்டு நாங்கள் இருக்கிறோம். இல்லை, தோல்விகளை வெற்றிப்படியாக்குங்கோ. உங்களை மற்றவர்கள் தோல்விகளை இந்த பார்க்குறீர்கள். அப்போ இதுகளையெல்லாம் பார்த்து நீங்களே, நான் இப்போ கேட்க போகிறது என்னென்று சொன்னால், நீங்கள் பெற்றார் தான் இதில் கூடிய பங்களிப்பு செய்ய வேணும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அப்போ நீங்கள் கேட்கலாம், நாங்கள் என்ன அந்த பிள்ளை தொடர்ந்து படித்து யூனிவர்சிட்டி போய் மெடிக்கல் காலேஜில் போனால் மெடிக்கல் காலேஜில் படிக்கும் பிறகு நாங்கள் உங்களை யார் அதை கேட்டது? உங்களை நான் சொல்கிறேன், உங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த 10 வயது பிள்ளைக்கு படிப்பீங்க தான். 10 வயதுக்குரிய படிப்பை படிப்பீங்க. அதுக்கு மேலே உங்களாலேயே, அதுக்கு மேலே நீங்கள் சொல்லிக் கொடுத்தாலும் பிள்ளை ஏற்காது. ஏனென்றால் பிள்ளைக்கு தாய் தகப்பன் இவ்வளவு திறமையான திறமையுள்ள ஆற்றல் உள்ளவர்களாக இருந்தாலும் பிள்ளை அதிகம் ஏற்காது, மற்றவையைத்தான் நம்பும். ஆனால் இப்போ பிள்ளை உங்களை நம்பும். ஏன்? பிள்ளைக்கு உங்களை விட அறிவு இப்போ கூட இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் உங்களை விட கூட பிள்ளைக்கு வந்தவர்களா, அப்போ உங்களோட பிள்ளை உங்களோட சொல்ல கேளாது. அப்போ உங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கிறது இந்த வயது தான். அப்போ நீங்கள் அந்த பிள்ளையை இப்போ உங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கின்றபடியால் நான் கீழாக தாழ்த்தவில்லை அவர்களை. அவர்கள் கற்கக்கூடிய, அதாவது உங்களுக்கு அடங்கி கற்கக்கூடிய வயது இந்த வயது. அப்புறம் ஓஎல்லுக்கு நீங்கள் படிப்பித்தாலும் ஏஎலுக்கு படிப்பித்தாலும் அவர்கள் உங்களுடைய சொல்ல கேட்க மாட்டார்கள். உங்களுடைய திறமை இருக்கலாம். அப்போ நீங்கள் இந்த வயது நீங்கள் கற்பிப்பதற்கு வழிபாருங்கோடு சொல்கிறேன். நான் இதுக்காக ஆசிரியர்களை தரக்குறைவாகவோ அல்ல ஆசிரியர்களை தவித்து கொள்ளுங்கோ என்று சொல்லவில்லை. அவைய பங்களிப்போட உங்களோட மனமார்ந்த உற்சாகமான ஒரு கற்பித்தல் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக சிறந்த பொறுப்பு கிடைக்கும். ஏனென்றால் இப்போ பல பேர் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. கவன பிரச்சனை உண்டு. மற்ற பிள்ளைக்கு 10 வயதில் இந்த புலமை பரிசில் பரீட்சை என்கிற ஒரு கடினமான பரீட்சையாக சித்தரிக்கப்பட்டிருக்குது. அது கடினமான பரீட்சை அல்ல.
நீங்களை முயற்சி செய்து பிள்ளை முயற்சி செய்தால் இதை போல இலகுவான பரீட்சை ஒன்றும் இல்லை. ஆனால் திறமையில் அது திறமையை தெரிவு செய்கிற பரீட்சை. அப்போ உங்களை இதில் ஈடுபடும்படி மிகவும் தயவுடன் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இது ஏன் நான் கேட்கணும்? இல்லை, எனக்கு அனுபவம் இருக்கு. நீண்ட காலம் கற்பித்திருக்கிறேன், பல பெற்றோரை சந்திச்சிருக்கிறேன். நான் இப்போ 95ஆம் ஆண்டில் இருந்து இந்த துறையில் ஈடுபட்டிருக்கிறேன். அப்போ 30 வருடங்களுக்கு மேலே ஆகுது. அதான் 95க்கு முன்னும் 95ல் நான் புத்தக வெளியீட்டோடு இதில் வெற்றி கணிதல்களூடாக நுழைந்த நான். அப்போ எனக்கு 30 வருடத்துக்கு மேற்பட்ட அனுபவத்தை கொண்டு நான் உங்கள்கிட்ட கேட்கக்கூடியது என்னென்றால், நீங்கள் கற்பிக்க முடியும், உங்களால் முடியும். எப்படி? நீங்கள் பிள்ளைகளை தொலைபேசியோ கொடுத்து யூடியூப் பாரு என்று தனியப்படக்கூடாது. காரணம் என்னென்னு சொன்னால், யூடியூப் பண்ணுறது உங்களுக்கு தெரியும், நன்மை 20% இருந்தால் தீமை தான் 80% இருக்கும். அப்போ பிள்ளையை நாங்களே பிள்ளையாவளி நடத்துகிறதா போயிடும். அப்போ பிள்ளைகளுக்கு தேவையானதை மட்டும் சூம்பா பண்ணால் அந்த நேரம் பிள்ளை கவனிக்கிறத நீங்கள் கண்காணித்து கொண்டு இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 15 வயது வரைக்கும் பிள்ளைக்கு தனியாக ஃபோன் கொடுக்குறது புத்திசாலித்தனம் இல்லை. 15 வயதுக்கு பிறகு ஓயில் எடுத்த பிறகு, ஓயில் எக்ஸாமுக்கு பிறகு அந்த பிள்ளைக்கு ஒரு, அதாவது தன் சார்பான தற்பாதுகாப்பு அனுபவங்கள் இருக்கும். அப்போ ஏன் பிள்ளைக்கு நீங்கள் வாழ்க்கையில் கற்பிக்கிறதன் மூலம், பிள்ளை சூழலை பார்க்குறதன் மூலம் அந்த தற்காப்புக்குரிய பக்குவம் வந்த பிறகு அந்த பிள்ளை அதை பயன்படுத்தலாம். அப்போவும் நாங்கள் கொஞ்சம் அன்போடு அவர்களை வழி நடத்துகிறத சிறப்பு. இப்போ நான் சொல்கிறேன் என்றால், இப்போ நீங்கள் அவர்களை தனியாக எல்லாம் பாருன்னு சொல்லக்கூடாது. இப்போ அப்படி முடியாதும். ஏன்னா அவர்கள் வார்த்தோன்று கேட்க டக்குனாங்கால தானாக வந்துடும் சிலது. அப்போ பிள்ளைன்ற மனமும் குழந்தை தானே, எங்களை போல தானே அதுக்கும். அப்போ எங்களை போல தானே குழந்தை, எங்களுக்கு எப்படி மனம் பேதலிக்குதோ அதே மாதிரி தானே குழந்தைக்கும் பேதலிக்கும், குழந்தைக்கு கூட பேதலிக்கும். அப்போ அதை நாங்கள் பிள்ளையான வழியில் நடத்தலாமோ? கூடாது. அப்போ நான் உங்களை கேட்குறது, நீங்கள் பிள்ளைக்கு பரிச்சைத்தாளை விளங்கப்படுத்துங்கோ. கொஞ்சம் சிரமமான காரியம்தான். ஏன்னு சொன்னால், நீங்களே படிக்கிறனாலே இப்படி படித்து எழுதுறீங்க, இப்போ பிள்ளைக்காக நான் படிக்க முடியுமோ என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் நீங்கள் படித்த காலத்தை விடுங்கோ. இப்போ பிள்ளைக்காக நீங்கள் படிக்கிறது ஒரு தியாகமாக இருக்கும். அது உங்களுக்கு பிள்ளைகளை எதிர்காலத்தில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். பிள்ளைகளோட மனதில் உங்களை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் அப்படியே ஆணித்தனமை பதியும். அது உங்களை பாதுகாக்கும். பிள்ளைகளை நீங்கள் பாதுகாக்கிறீர்கள், பிள்ளைகள் உங்களை பாதுகாக்கும் அந்த வழியில். அப்போ அன்பு பெற்றோர்களே, நான் இப்போ உங்களிடம் சொல்கிறேன் என்னென்னு சொன்னால், நான் இப்போ 1300க்கும் மேலே 1300க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இந்த கல்வி சம்பந்தமாக போட்டிருக்கிறேன். என்னுடைய வீடியோக்கள் எல்லாம், காணொலிகள் எல்லாம் கல்வி சம்பந்தமாகத்தான், பொழுதுபோக்காக இல்லை. அதில் தேவையில்லாத கதைகள் நான் கதைக்கிறது இல்லை. அதாவது படிப்போடு சம்பந்தமாக கதைச்சோடு போகிறேன். அப்போ அந்த வீடியோக்கள் எல்லாம் நிறைய போட்டிருக்கிறேன். அவற்றை நீங்கள் புதியாக இருக்கீங்க, அதை பார்த்து பார்த்து பழகுங்க. உங்களுக்கு தான் அதை பார்க்குறத விட மற்ற புதினங்களையும் வேறு அதை தமிழில் விடுப்புகள் என்று சொல்வார்கள், அதுகளை பார்க்குறதுன்னு ஆர்வம் இருக்கலாம். அப்படி எல்லாம் இல்லாமல் தயவு செய்து உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் கொஞ்சம் கல்வி சார்ந்த முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டு பாருங்கோ. இவ்வளவு அது உங்களுக்கு சில வேளை வெறுப்பாமல் இருக்கும். என்ன காரணம்னா, இது என்னடா இந்த நேரத்திலையும் இதை பார்க்க, அப்படி இல்லை. தயவு செய்து கொஞ்சம் தங்கி வந்து நீங்கள் இந்த வீடியோக்களை பாருங்கோ, ஒருக்கா பாருங்கோ, ஒருக்கா புரியுங்கோ, விளங்கி கொள்ளுங்கோ. விளங்கினதை பிள்ளைக்கு சொல்லி பாருங்கோ, சொல்லிக்க அன்போடு சொல்லுங்கோ. உங்களை விளங்கிட்டுனதுக்கா பிள்ளை கூப்பிட்டனடியாக விளங்கணுமென்று நீங்கள் எதிர்பாராமல் கொஞ்சம் ரங்கி வந்து மெல்ல மெல்ல பிள்ளைக்கு சொல்லி பாருங்கோ. நீங்கள் தான் தாய்ப்பால் ஊட்டிக்கவர், நீங்கள் தான் பிள்ளைக்கு அறிவுப்பாலும் ஊட்டப் போகிறீர்கள். நீங்கள் தான் அந்த பிள்ளையை எதிர்காலத்தை வெற்றியடைய செய்யப் போகிறீர்கள் என்பதை புரிந்து கொண்டு செய்யுங்கள். இந்த பரீட்சையை வெற்றியடைவது கடினமான காரியம் அல்ல. இதில் 4 தரமான முயற்சிகள் தேவை. முதலாவது பிள்ளை முயற்சி செய்யணும். இரண்டாவது பாடசாலையிலும் ஓரளவு கற்பிக்க வேண்டும். மூன்றாவது நீங்கள் வேணுமென்றால் மேலதிக பிரத்யேக வகுப்புகளுக்கு அனுப்பி பயிற்சிகள் செய்விக்க வேண்டும். நான்காவது தான் நீங்கள் தான் முதலாவது. ஏனென்றால் நீங்கள் தான் அவர்களை சரியாக வழிநடத்த முடியும். அப்போ நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், படித்து கொள்ளுங்கள், பிள்ளைகளை படிப்பீங்கள். நிச்சயமாக அவர்கள் இந்த வயதில் தான் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருப்பார்கள். அதுக்காக கட்டுப்பாடு மொழி இல்லைறார்கள் என்றல்ல, இந்த வயதில் உங்களுடைய கட்டுப்பாடு படிப்பார்கள். நீங்கள் படிப்பிக்க வைக்க ஒரு
பிடிப்பு வரும், உங்களையும் விருப்பு வரும், உங்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கையும் திருப்தியும் வரும். அதானே முக்கியம். மனம்தான் முக்கியம். மனம் திருப்தியாக இருக்கணும். மனம் திருப்திப்படுவதற்குன்னு நாங்கள் செய்கிற காரியத்தை சிறப்பாக செய்தால் எங்களை மனம் திருப்தியாகும். இப்படியாக உங்கள் பிள்ளைகளை வழிநடத்தும்படி என்ற எக்ஸாம் என்பது திறமைசாலியை தெரிவு செய்கிறது தான். அப்போ திறமைசாலியிலையும் அதிதிறமைசாலியை தெரிவு செய்கிறது தான் இந்த பரீட்சை. என்னோட வகுப்பேற்று பரீட்சைன்னா திறமையை தெரிவு செய்கிறது. இது திறமையில் அதிதிறமை. ஏன் போட்டி பரீட்சை. இதில் பரிசில் கிடைக்க போகிறது. இந்த பரிசில் பரமையென்றால் நிவாரணமாக பணம் கொஞ்சம் கிடைக்கும். அப்பப்போ அது பல்கலைக்கழகம் வரையில் கிடைக்கும், முடிக்கும் வரைக்கும். முன்னணி பாடசாலையில் சில வேலை அனுமதி கிடைக்கும். நீங்கள் முன்னணி பாடசாலையில் ஏற்கனவே கற்றுக்கொண்டிருந்தால் அதில் பிரயோசனம் இல்லை. ஆனால் நீங்கள் கற்கிறது பின்தங்கிய பாடசாலையாக இருந்து முன்னணி பாடசாலையில் அட்மிஷன் கிடைக்கணும்னா அந்த பகுமதியெல்லாம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, இது எல்லாவற்றையும் விட பிள்ளைக்கு ஒரு தன்னம்பிக்கை, ஆளுமை, திறமை மிக்கவன் என்ற உள்ள ஆழ்மன பதிவு உருவாகும். உங்களுக்கும் அது பதிவாகும் என்று கேட்டு உங்களை இந்த வழியில் பிள்ளைகளை வழி நடத்தும்படி கேட்டு இந்த சிற்றுரையை முடிக்கிறேன். நன்றி. நான் இப்பொழுது காலையிலே அதிகாலை 5 மணிக்கு கருத்தரங்கள் நடத்தி கொண்டிருக்கிறேன். இந்த கருத்தரங்கு நிறைந்த பயணி தருகின்றது. ஆனால் 100 பிள்ளைகள்லாம் சூம் வகுப்பில் பங்கு பெற்றலாம். ஆனால் இந்த வகுப்பில் 100, 150 பிள்ளைகளுக்கு நான் 150க்கு மேலே லிங்க் அனுப்பினாலும் 100, 110, 120 பிள்ளைகள்லாம் 100 பிள்ளைகள் பங்கு பெற்றுவார்கள். 10 பிள்ளைகள் காத்து கொண்டிருந்து இடைக்கிட வருவார்கள் என்றால் கொஞ்சம் பேர் வந்து அப்படியே போவார்கள். சிலர் ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரையில் இருந்து கற்கிறார்கள். நான் இந்த கற்கிற பிள்ளைகளை பார்க்கிற போது அந்த பிள்ளைகளின் ஆர்வம் எனக்கு இன்னும் உற்சாகம் ஊட்டுகின்றது. நிச்சயமாக அவர்கள் என்னுடைய கற்பித்தல் மூலம் அவர்கள் பிள்ளைகள் பாடசாலையில் உண்மையிலே ஆசிரியர்கள் வெகு சிரத்தையாக கற்பிக்கின்ற, அக்கறையாக கற்பிக்கின்ற கல்வியோடு தங்களோட முயற்சியோடு என்னுடைய ஒரு சிறிய பங்களிப்போடு நிச்சயமாக வெட்டுப்புள்ளிக்கு மேலே பெறக்கூடியதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். இதற்கு பிள்ளைகளும் விளங்கி படிக்க வேண்டும். ஒன்று பரீட்சைகள் செய்து பழக்க வேணும். அதெல்லாம் நீங்கள் பிரத்யேக கல்வி நிலையங்களில் போய் பரீட்சைகள் செய்யலாம். பயிற்சித்தாள்களை பெற்று பரீட்சைகள் செய்து அதிலிருந்து புள்ளிகள் வழங்கி ஊக்குவிக்கலாம். அந்த வகையில் நீங்கள் அவர்களை வழிநடத்த நான் துணை புரிவேன் என கூறி எதிர்காலங்களில் என்றால் என்னாலேயும் ஒரு வயது கடந்த என்னுடைய நிலை உங்களுக்கு தெரியும். நான் வயோதிபன். அப்போ என்னுடைய நிலையில் அடுத்த கட்டமாக நான் செய்ய போகிறேன் என்று சொன்னால் இந்த 5ஆம் ஆண்டுக்கு இந்த வருஷ பிள்ளைகளை படிப்பித்து முடித்த பிறகு என்ன செய்ய போகிறேன், வார வருஷ பிள்ளைகளை இப்போ இருந்தே காலையில் ஒவ்வொரு நாளும் 5 மணிக்கு படிப்பிக்க போகிறேன். அது ஏன் செய்ய போகிறேன்னா என்னுடைய திருப்திக்கு, உங்களுக்காக என்று மட்டுமல்ல. எனக்கு இந்த காலையில் எழுப்பி இதை படிப்பித்த பிறகு அன்று முழுக்க ஒரே சந்தோஷம் வந்து மனம் நல்ல சாந்தமாக இருக்கிறது, திருப்தியாக இருக்கிறது. ஏன் நான் இந்த வயதிலேயும் இப்படி பிள்ளைகளுக்கு சேவை செய்ய கிடைத்திருக்கேன் என்று. அப்போ இந்த காலையில் இலவசமாக இப்போ கருத்தரங்கு நடத்தினான். பிறகு அடுத்த 16ஆம் தேதியில இருந்து காலையில் 4ஆம் தர மாணவர்களுக்கு அடுத்த வருஷ எக்ஸாமை எதிர்கொள்வதற்காக இந்த வகையில் இலவச வகுப்புகள் ஒவ்வொரு நாளும் நடத்த இருக்கிறேன். நான் அதுக்கு பிறகு திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் நடத்தி சனி ஞாயிறை அவர்களுக்கு விடுமுறை கொடுப்பேன். இருந்தால் இடையிட விடுமுறை கொடுத்தால் தான் அந்த பிள்ளைகளுக்கு உற்சாகம் பெறும் என்றதால் இவ்வாறு நடத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றன கூறி இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன். இதை நீங்கள் பாருங்கள், விரும்பினால் லைக் பண்ணுங்க. ஏனென்று சொன்னால் லைக் பண்ணால் தான் எனக்கு தெரியும் இதை மக்கள் விரும்புகிறார்கள் இந்த கருத்து என்று. அப்போ லைக் பண்ணுங்க, அடுத்தது உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அந்த அளவு தான். சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய எனக்கு அவசியம் இல்லை. காரணம் என்று சொன்னால் இந்த யூடியூப் மூலம் நாங்கள் உழைக்க எதிர்பார்க்கவில்லை, உழைக்கவும் முடியாத காரணம் என்றால் இது கல்வி. வேறு விடுப்பு விஷயங்கள் தான் நிறைய பேர் பார்ப்பார்கள். இது கல்வி தேவையானவை மட்டும்தான் பார்க்கணும். எங்களுக்கு தேவையானவை படிக்கிறதான் முக்கியம் என்பதை கருத்தில் கொண்டு உங்களிடமிருந்து நிறைவாக விடை பெறுகின்றேன். தொடர்ச்சியாக என்னுடைய காணொளிகளை பார்த்து நன்மை அடையும்படி பயன் பெறும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.